வணக்கம் இடமலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களே, தொடர்ந்து நம்ம எந்த காணொலி பதிவிட்டாலும் பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக ஒரு என்ன உங்களுக்கு ரிசப்ஷன் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து தொடர்ந்து எங்களை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த என்கரேஜ்மெண்ட்டோடு நிறுத்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பாராத நிறையா டாபிக்ஸை தொடர்ந்து உங்களை அள்ளி வீசிட்டே இருப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொந்த கதை சோக கதை அப்படின்னு சொல்லலாம். அதாவது நானும் நம்மளுடைய விருந்தினர் பிரியகுமார் அவர்கள் வணக்கம் வரவேற்கிறேன். என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல 6 மணிக்கு மெயின் பெங்களூர்ல ஒரு தியேட்டர்ல காலையில 6 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷோ தமிழ்நாடு பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்கள் ஜனநாயகன் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் நம்மளோட ஐட்னரி அவங்க கிட்ட சொல்லிடுறேன். முன்னாள் 8ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஏறுறோம், பெங்களூரில் இறங்குறோம். தேட்டருக்கு பக்கத்துலேயே ஒரு ஏசி 3 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டிருக்கோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா காலையில் படம் பார்க்குறோம். அதை முடிச்சுட்டு பெங்களூர் பன் அது ரொம்ப ஃபேமஸாக இனிப்பு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ட்ரெயினில் இங்கே வந்துடும். நடுவில் நாங்கள் ஒரு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இதெல்லாம் விளங்காமல் போயிடும் போல இருக்கே. இவ்வளவும் புக் பண்ணி வச்சாச்சு. இதுதான் இதில் சோகம். ட்ரெயின் புக் பண்ணியாச்சு, தியேட்டர் புக் பண்ணியாச்சு, ரிட்டர்ன் டிக்கெட்டும் போட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. படம் ரிலீஸ் ஆகுமான்னு தெரியல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சோகம். எங்கள் தாத்தா செத்துட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்த மாதம் ஃபுல்லாக எங்கள் தாத்தா இருக்க மாதிரியே தான் நினச்சிருந்தேன். அவர் போயிட்டாரு, என்னால் நம்பவே முடியல. அதே மாதிரி தான் என்னால் நம்ப முடியல. இது என்னால் ஏற்றுக்க முடியல. இல்லை படம் பார்ப்போமா நம்ம கண்டிப்பாக பார்த்துருவோன்னு தான் நினைக்கிறேன். எப்படி இழுக்கிறீங்க? அப்படித்தாங்க இருக்குது நிலைமை. பாருங்க, இப்போ நேற்று வரைக்கும் இப்போ வந்துடும் 11 o'clock வந்துடும், 12 மணிக்கு வந்துடும், 1 மணிக்கு வந்துடும் சர்டிஃபிகேட்டு. வந்ததுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளெஜ்டு புக்கிங் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தா இன்னைக்கு அப்படி எதுவும் வர மாதிரி தெரில. அப்படின்னு கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போனால் சரி இங்கே தான் டிலே பண்ணுறாங்க, சர்டிஃபிகேட் கொடுக்க தான் டிலே பண்ணுறாங்கன்னு கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்லேயும் டிலே பண்ணுறாங்க. 2:15 இவங்க ஃபஸ்ட்டு ஒரு மனு போட்டிருந்தாங்க. அதை இன்னைக்கு மதியம் அது 3 மணிக்கு தள்ளி வைக்கிறாங்க. என்னையா இங்கேயும் டிலே பண்ணுறாங்களேன்னு 3 மணிக்கு போனால் நாளைக்கு வான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. இப்போ நாளைக்கு இந்த ஹியரிங் நடக்க போகுது. நாளைக்கு எப்போ? நாளைக்கு மதியம் 2:30. ஐயோ. அப்போ நாளைக்கு இது ஹியரிங் நடந்து சர்டிஃபிகேட் கொடுக்கலான்னு சொல்லி ஒருவேளை நீதிமன்றம் சொல்லி சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் தான் புக்கிங்கே ஓப்பன் ஆக போகுது தமிழ்நாட்டில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக. இந்தியா ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட. இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஜனநாயகன் புக்கிங், அதாவது இந்த இது சென்சார் சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் அந்த டைம் லைன் மட்டும் நான் தெரியாத நண்பர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக 18ஆம் தேதியே கம்ப்ளீட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா சப்மிட் பண்ணிட்டாங்க போர்டு கிட்ட. அதில் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, UA 16+ அப்படின்ற சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த கமிட்டியில் சொல்லிடுறாங்க. சின்ன சின்ன கட்ஸ் மட்டும் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. எல்லாம் அவங்க சொன்ன மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி மறுபடியும் டிசம்பர் 24ஆம் தேதி சப்மிட் பண்ணுறாங்க டீம். அதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு ரெஸ்பான்ஸே இல்லை. அவங்க போர்ட் ஆஃப் கமிட்டி எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இவங்க ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்க நடுவில் என்னாச்சுன்ட்டு ரெஸ்பான்ஸே இல்லை. இந்த நிலைமையில ஜனவரி 5 நேற்று மறுபடியும் இந்த என்ன சொல்றது, சென்சார் போர்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரிவைசிங் கமிட்டி, அதாவது இன்னொரு தடவை இது நாங்கள் இது பண்ணணும், சென்சார் பண்ணணும். இதில் அனானிமஸா, அதாவது யாருன்னே தெரியாத ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தவங்க, கான்டென்ட் பார்த்தவங்க. அதில் ரிலீஜன், மதத்தை புண்படுத்தக்கூடிய மாதிரியான காட்சிகள். எந்த மதத்தைன்னு தெரியல. ஆனா ஆபரேஷன் OM அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெய்லர்ல அது. ஆமா, ஓஎம் அப்படின்னு தான் வில்லன் சொல்லுவாரு. அந்த ரோபோக்கும் பாத்தீங்கன்னா OMன்னு ஒரு லோகோ போட்டிருக்கும். அதை ஒருவேளை ஓம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்களா என்னன்னு சரியா தெரியல. இதை பாத்தீங்கன்னா ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டை ஹர்ட் பண்ற மாதிரி இருக்குது. அது போக பாத்தீங்கன்னா அந்த ரோபோ ஆர்ம்டு ஃபோர்ஸ் இதெல்லாம் வருது இல்லையா, இதுல ஏதோ சம் வயலேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃபென்ஸ்க்கு பிடிக்காத கம்ப்ளைண்ட் மாதிரி வச்சு இதை மறுபடியும் ரிவைஸ்டு கமிட்டி மாதிரி நாங்கள் பண்ணணும், மறுபடியும் மீண்டும் மறு தணிக்கை பண்ணணும், இதெல்லாம் சரி பண்ணணுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ப்ரொடியூசர்ஸ் ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா 3 நாள் தான் இருக்குது படத்துடைய ரிலீஸ்க்கே. 3 நாள் தான் இருக்குதுன்னா புக்கிங் மினிமம் பெரிய படத்துக்கு 5 நாளைக்கு முன்னாடியே புக்கிங் ஸ்டார்ட் ஆயிரும். அப்படின் போது இவங்க என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்க சொல்றாங்க, ஏங்க வெளியாட்கள் யாரும் இந்த ஸ்டேஜில் எங்களுடைய படத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு எப்படின்னு எங்களுக்கு புரியல. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் இப்போ பண்ண சொல்றதுன்றதெல்லாம் நியாயமே கிடையாது. இதில் 500 கோடி ரூபா இன்வால்வ் ஆகிருக்குது. 5000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். இவ்வளோ பெரிய பிஸ்னஸ், இவ்வளோ லாஸ் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம். இவ்வளோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ன்னு சொல்லி அவ்வளோ இருக்குது. இது நியாயமே இல்லைன்னு தான் இப்போ கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டில் இன்னைக்கு நீதிபதி அசால்ட்டாக கேட்டாங்களாம், என்ன ஏன் 10ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ணிக்கல, 9ஆம் தேதியாக தான் ரிலீஸ் பண்ணணுமா, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி நீதிபதி சொன்னதாக செய்தி. அது எந்த அளவுக்கு அதிகாரம். சன் நியூஸ்க்குலாம் ஒரே சந்தோஷம், லைட்டா வன்மத்தை கலக்கி விட்டு நியூஸ் கார்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க எப்பா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இன்னைக்கு திருப்பரங்குன்றம் விஷயத்துல கோர்ட்ல நம்ம அடி வாங்கினதுக்கு இன்னொரு கோர்ட்ல நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு செய்தி வந்திருக்குது, அதை வச்சு இதை மறைப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு இருக்கிறாங்க.
இப்போ வரைக்குமே படம் சொன்ன தேதியில சொன்ன நேரத்துல ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு பெரிய சிக்கல். விஜய் அவர்களுடைய அந்த கடைசி படம்னு சொல்லப்படுற இந்த திரைப்படம் என்னடா இது ஒரு செலிப்ரேஷன் கூட மனசார பண்ண முடியலன்னு சொல்லி விஜய் ரசிகர்கள் எல்லாம் ஒரே மன உளைச்சல்ல இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அப்ப எங்களை பார்த்து தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியும் பயப்படுது, இந்தியாவில ஆளுங்கட்சியும் பயப்படுதா அப்படிங்கிற டிவிகே பாய்ஸ் அவங்களாம் எழுப்பிட்டு இருக்காங்க, கேட்டுட்டு இருக்காங்க. இப்படிதாங்க ஓடிட்டு இருக்குது. நாளைக்கு ஈவினிங் வாக்குல தான் தெரியும் படம் ரிலீஸ் ஆகுமா இல்லையா 9ஆம் தேதி அப்படிங்கிறதே. அதாவது போஸ்ட்போண்ட் ஆகுமா இல்லையான்னு சொல்றீங்க, கரெக்டா? 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது போஸ்ட்போண்ட் ஆகுறது, அல்லது வந்து எப்பதான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நாளைக்கு மதியத்துக்கு மேலதான் தெரியும்ன்ற ஒரு ஐடியா இப்போதைக்கு சொல்றாங்க. ஓகே, என்ன நடக்கும் போது அப்படின்னு தெரியல. ஏங்க இந்த படத்தை பத்தி பேசினாலே வேற வழியே இல்லை, தவிர்க்குமா ஒரு இரட்டையர் மாதிரி பராசக்தி படத்தை பத்தி பேசி ஆகணும். பராசக்திக்கு சென்சர் நிறைய கட் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். கிடைச்சிருச்சு. ஆனா இப்போ அந்த படம் பிளான் பண்ண மாதிரியே ரிலீஸ் ஆக போகுது. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்மூத் ரிலீஸ் ஆகும். ஒருவேளை ஜனநாயகனை 11ஆம் தேதி தள்ளி வச்சாங்கன்னா அந்த படம் பார்க்குற ஆவல் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பராசக்தி எல்லாருமே புக் பண்ணி ஒரு பெரிய கலெக்ஷன் அள்ளிடுவாங்கல்ல. யார் பராசக்தியா? ஆமாங்க, கேட்குறேங்க நான். பராசக்திக்கு புக்கிங் ஓபன் பண்ணாங்க. சரி, நேத்து நைட்டு. சரி, இந்த கூத்த சொல்லுங்க இருங்க. ரொம்ப நான் ஏன் இவ்வளவு டவுனா பேசிட்டு இருக்கிறது என்டர்டைன்மெண்ட் சேனல்ல இல்லையா? ஓகே இருங்க. அந்த இல்ல அந்த ரசிகரோட ஹைப் பண்ணி விடுங்க, எனர்ஜி வர ப்ரோ. கரெக்ட்டா இவ்வளவு புக் பண்ணி ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு நம்மளுக்கு படம் இல்ல புக் வாங்கிடுவோமே. டென்ஷனா இருக்குது. ரிவ்யூ பண்றோம் பண்ணலங்கறத தாண்டி மைண்ட் செட் பண்ணிட்டோம். சரி போயிட்டு தான் வரலாம். அன்னைக்கு இங்க இருக்கிற வேலையெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு சமைக்க வர அக்கா லீவ் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம பிளான் பண்ணிட்டு கடைசியா ஆயிடுச்சு அப்படின்னு. சரி ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பராசக்தி 40 மில்லியன் வியூஸ் 24 மணி நேரத்துல. தமிழ் சினிமால இது வரைக்கும் எந்த படமுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல. வாவ், ஆர்கானிக்கா தெரியுதே. பயங்கர ஆர்கானிக்குங்க. அந்த ஆர்கானிக்கை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நேத்து. சரி, இப்படிதான்பா பராசக்தி ட்ரைலர் ரிலீஸ் ஆச்சான், 5 மணி நேரத்துல 25 மில்லியன் வியூஸ் போச்சா மக்களே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறான் கமெண்ட்ல. பராசக்தி ட்ரைலரா எப்ப யார் பார்த்தா அப்படிங்கிறாங்க, எப்ப ரிலீஸ் ஆச்சுன்னு தெரியல கேக்குறாங்க. அவங்களுக்கு. எங்க ஒரு லாஜிக் யோசிச்சு பாருங்க. படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்குது சிங்கிள் லாங்குவேஜ், தமிழ் லாங்குவேஜ்ல மட்டும்தான். அதே மாதிரி படத்துக்கு ஆடியன்ஸும் டார்கெட் ஆடியன்ஸும் தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழர்கள், உலக தமிழர்கள், வெளிநாட்டுல இருக்கிறவங்க ஓரளவுக்கு பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இது தமிழ்நாட்டுல நடந்த ஒரு போராட்டம், முழுக்க முழுக்க திராவிட அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். சரி, அப்படின்னும் போது எப்படிங்க 5 மணி நேரத்துல 2.5 கோடி பேர் பார்த்திருக்க முடியும்? அதாவது ஃபேக் நியூஸ் இல்ல, என்ன லாஜிக் இது? ஒரு இந்தியா ஃபுல்லா ஆன்டிசிபேஷன் இருக்குது, பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, இப்ப கூலிக்கு இருந்த மாதிரி இருக்குது. எல்லா பேன் இந்தியா ஆடியன்ஸ் வந்து எல்லாருமே அந்த இதாச்சும் என்ன சொல்றது சப்டைட்டிலோட போட்டு பார்த்தாங்கன்ற மாதிரி இருந்தா கூட ஒரு லாஜிக் புரியுது. வந்ததும் தெரியல, ஓடினதும் தெரியல, திடீர்னு பார்த்தா 5 மணி நேரத்துல 25 மில்லியன் வியூஸ் சொல்லி உருட்டுனா. அது மட்டும் இல்லாம தெலுங்கு வாழ்கன்னு ஒரு வெர்ஷன், மலையாளம் வாழ்கன்னு ஒரு வெர்ஷன் அதை ரிலீஸ் பண்ணலங்க. தமிழ் வாழ்க்கை மட்டும் தான் இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓ, தமிழ்நாட்டு மக்களே 5 மணி நேரத்துல 2.5 கோடி பேர் வேலையெல்லாம் விட்டுட்டு பராசக்தி ட்ரைலரை பார்த்திருக்காங்க. அப்போ அவ்வளவு இன்செக்யூர்டா இருந்து ஃபேக் வியூஸ் வாங்கி எப்படியாவது ஜனநாயகம் நடிச்சிட்டோம் அப்படின்னு காட்டுறதுக்காக பண்ணப்பட்ட வேலை. அடுத்த நாள் ஈவினிங்லாம் சன் நியூஸ்ல பாத்தீங்கன்னா மறுபடியும் நியூஸ் கார்டு பராசக்தி ஜனநாயகனை வீழ்த்தியது, முந்தியது, இந்த ரிவ்யூ இதுல ட்ரெய்லர் முன்னோட்டத்துல வந்து அடிச்சிட்டாங்க, வியூஸ்ல சாதனை அப்படின்னு சொல்லி போட்டு பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒரு சிலர், எல்லாரும் சொல்ல மாட்டேன், ஒரு சிலர் மற்ற ரஜினி ரசிகர்கள், இப்ப அஜித் ரசிகர்கள், மற்ற ஆட்களுடைய ரசிகர்கள் இருப்பாங்க. விஜய் பிடிக்காது, ஏன் நம்ம மற்ற நடிகர்களுடைய ரசிகர்கள் சொல்லணும், விஜய் ஹேட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இதை வந்து சந்தோஷமும் படுறாங்க ஒரு வகையில. கடைசி படத்துல அசிங்கப்பட்டியா அப்படின்ட்டு, ராசா இந்த பாம்பு அடுத்து உன்னதான் கடிக்க வரும். கரெக்ட். விஜய் அரசியலுக்கு போயிடுவாரு, இல்ல சினிமாவுக்கு வராருன்னு எது வாட் எவர் வச்சுக்கலாம். அடுத்து நாளைக்கு பராசக்தி, அதாவது சிவகார்த்திகேயன் தான் வந்து நீ உனக்கு பிடிச்ச நடிகர் ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, அவங்க எல்லாத்தோட ரொம்ப பெருசுன்னு ஒரு நரேட்டிவை அவங்களுடைய பிஆர் வச்சு அவங்க வந்து பண்ண போறாங்க. அப்ப நீங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க? இல்ல நாளைக்கு இன்பா தம்பி ஹீரோவா நடிக்கிறதுக்கு வந்து சிவகார்த்திகேயன் போட்டியா இருந்தாருன்னா சிவகார்த்திகேயன் முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க. அதாவது எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க, உச்சத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வரேன்னு நீ சொல்றியா? நீ கடைசி படத்துல சிவகார்த்திகேயன் தோத்துட்டு போன அப்படின்ற மாதிரி உனக்கு வந்து நாங்க இந்த நரேட்டிவ் இருக்கணும், மார்க்கெட் இல்லாம தான் நீ வந்து அரசியலுக்கு போனங்கிற மாதிரி நாங்க பேசணும். பிரதர் இப்போ இது ஓகே, இது அவங்க ஆசைப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, எனக்கு புரியுது. பட் நிஜமாவே எங்க இருந்து சிக்கல் வருது? ஒரு பிஜேபி எடுத்து பேசினால சென்சார்ல கை வைக்கிறாங்களா, இல்ல நிஜமாவே படத்துல கோக்குமாக்கான சில சீன்ஸ்லாம் இருக்கா? பின்னாடி பிஜேபி இருக்கா? ஆக்சுவலி என்னதான் போயிட்டு இருக்குதுன்னு யாருமே புரியல, ஒரு மாதிரி பிளாங்கா இருக்காங்க. உங்களுக்கு கெஸ்ஸும் எதுவும் இல்ல, அனுமானமும் எதுவும் இல்ல. மேபி பிஜேபி ஏதாச்சும் வந்து அவங்க என்ன சொல்றது ஒரு பார்கெயின் மாதிரியோ அல்லது இங்க வச்சு அங்க பிடிக்கலாம்னு பாக்குறாங்களா? இருக்கலாம். ஏன்னா 12ஆம் தேதி சம்மனும் கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்குமா அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. இல்ல இவங்க தான் இந்தியா ஃபுல்லா லாபி வச்சிருக்காங்களே, இவங்களே ஏதாச்சும் விளையாட்டுத்தனம் பண்றாங்களா?
ஒன்றும் புரியல. அதான் ஒரு மாதிரி அப்படியே ஒரு கன்ஃபியூஷனா தான் இருக்குதுங்க இந்த. அதாவது டிஎம்கே பிஜேபியை வந்து லைட்டா சீண்டி விட்டு கூட இதை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு என்ன நடக்குதுன்னு எக்ஸாக்ட்டா. ஏன்னா இதுக்கு இது நேச்சுரலான ப்ராப்ளம் மாதிரி தெரியல பிரியா ப்ரோ. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு தூண்டுதல் இருக்க மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பராசக்தி அளவுக்கு அவுட் அண்ட் அவுட் அரசியல் பேசுற படம் இல்ல. பராசக்தி ஹிந்திக்கு எதிரான படமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஏதோ கட்ஸ் எல்லாம் தாண்டி ரிலீஸ்க்கு வந்துச்சு. பட் விஜய் படத்துக்கே இவ்வளவு சிக்கல், அது கடைசி படத்துக்கு அதான் புரியல. இது ஒரு பக்கம் இருக்க. சரி, கடைசி படத்தில் விஜய் வீழ்த்தி விட்டார் சிவகார்த்திகேயன் ஒரு நரேட்டிவ் ஓடிட்டு இருக்குது இல்லையா? சரி, அவர் வந்து என்னதான் இருந்தாலும் இது அண்ணன் தம்பி பொங்கல் அது அதை பத்தி நீங்க பேசவே இல்லையே. நீங்க குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. தள்ளி போயிருச்சு. சரி, திருப்பி அந்த டாபிக் ஏன் பேசிட்டு மனசாட்சி இல்லாத போயிங்க அதெல்லாம். சீரியஸா என்னால அதை வந்து ஏத்துக்க முடியல. அவ்வளவு பச்சை குழந்தை இல்லையே. சமூக வலைதளங்கள்ல வன்மத்தை பரப்புறாங்கன்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி ஆட்கள் தான் சொல்றாரு அவரு. விஜய் மாதிரியான ஆட்கள் ஃபேஸ் பண்ணதெல்லாம் வந்து அதுல ஒரு 10% கூட சிவகார்த்திகேயன் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க. இன்னைக்கு இல்லைங்க, ஒன்றும் இல்லை. நீங்க வாங்க விஜய் ஒரு 15 வருஷத்துக்கு பின்னாடி போங்க. சரி, போக்கிரி செம்ம ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் அழகிய தமிழ் மகன்ல ஆரம்பிச்சு நண்பன் வரைக்கும், அதாவது பேக் டு பேக் ஃபிளாப் ஆயிட்டே இருக்குது. அடி விழுந்துட்டே இருக்குது. என்ன ட்ரை பண்ணாலும் ஃபிளாப் ஆகுது. எனக்கு அந்த டைம்ல வந்து நான் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன்னா எனக்கு லைனா தெரியும். குருவி, வில்லு, வேட்டைக்காரன், சூரா, அப்படியே அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வேலாயுதம் கூட நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அந்த சுமாரா தான் இருந்துச்சு. விஜய் ஜோக்ஸ்னே ஒன்று வந்துச்சு அந்த டைம்ல, ஞாபகம் இருக்கா? விஜய் கிண்டல் பண்ணி ஜோக்ஸ், விஜய் ஜோக்ஸ்னே ஒன்று இப்போ வந்துச்சு இந்த ஃபெயிலியர் டைம்ல சொல்றேன். நீங்க சொன்னது கேப்ல தொடர்ச்சியான ஃபிளாப்பா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் வெறும் ஃபிளாப் மட்டுமே பார்த்து கம்பேக் கொடுத்து மறுபடியும் உச்சத்துக்கு போறது அப்படிங்கிறது. அந்த மாதிரி அடியெல்லாம் வாங்கினா ஒரு சிவகார்த்திகேயனுக்கு வந்து விஜயா ஆகணும்னு ஆசைப்படுறதுக்கு பின்னாடி இருக்கிற பேர்டன் என்ன அப்படிங்கிறது தெரியலாம். சும்மா ஒரு கட்சியோடைய சப்போர்ட் வச்சுட்டு, ஆளுங்கட்சியோட சப்போர்ட் எல்லாம் லாபி இதெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து நான் விஜய் ஆயிட்டேன் அப்படின்னு நாமளே நம்ம நினைச்சுக்கிறது வேற. நான் அன்னைக்கு வீடியோல சொன்னேன்ல, 20 வருஷத்துக்கு முன்னாடி கில்லி வந்த டைம்ல இருந்த விஜயா கூட இன்னும் சிவகார்த்திகேயன் ஆகல. 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விஜயோட உயர்த்தியே சிவகார்த்திகேயன் இன்னும் தொடல. நான் வந்து ஃபேன் அப்படின்றது அந்த அடிப்படையில் மட்டும் ரியாலிட்டி திருமலை இருக்குல்ல, பகவதி அளவுக்கு இன்னும் வரல. பகவதி அளவுக்கு அதுல விஜய் பண்ணதை இன்னைக்கு சிவா பண்ணா ஏத்துக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. அன்னைக்கு விஜய் ஏத்துக்கிட்டதை, விஜய் பண்ணும்போது ஏத்துக்கிட்டதை, 25 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் பண்ணதை ஏத்துக்கிட்டதை இன்னைக்கு சிவா பண்ணா ஏத்துக்க மாட்டாங்க. அந்த அளவு தான் ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியல் ஒருவா மாறல, இன்னும் அந்த லெவல்ல தான் இருக்கு. அப்படின்னும் போது இப்படி வந்து நான் வந்து சும்மா ஒரு ரப்பர் வச்சு அழிச்சிட்டு போயிட்டேன் விஜயோடைய உச்சத்தை அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சா நடக்குமா? காமிச்சிருச்சுல புக்கிங் எல்லாம் ஃபுல்லு சோல்ட் அவுட். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பெங்களூர்ல ஒரு டிக்கெட் கூட இல்ல ஃபர்ஸ்ட் ஷோ, அந்த அளவுக்கு ஹவுஸ்ஃபுல். கேரளாலயும் இல்ல, எல்லா இடத்துலயும். ஓவர்சீஸ்ல பிரபாஸ் படத்துல இருந்து எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டது எங்கேயோ போய். என்ன சாப்? ராஜா சாப். மலேசியால எந்த படத்துக்குமே அந்த அளவுக்கு ஆனது இல்லையா? வெறும் 4 ஹவர்ஸ்ல இது வரைக்கும் இருக்கிற லைஃப் டைம் ரெக்கார்ட் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிருச்சான். வெறும் 4 ஹவர்ஸ்ல. ப்ரீ புக்கிங் பண்ணி ஆரம்பிச்ச 4 ஹவர்ஸ்ல. அப்படி இருக்குது தமிழ்நாட்டுல. ரோஹிணில மண்டே ஓபன் பண்றாங்க, 12ஆம் தேதிக்கு ஓபன் பண்றாங்க ப்ரோ. இது முன்னாடி ஓபன் பண்ணல, 12ஆம் தேதிக்கு ஓபன் பண்றாங்க ஜனநாயகன். சும்மா அப்படி ஓபன் பண்ண உடனே சோல்ட் அவுட் போடு. அதுக்கு முன்னாடி 9 இருக்குது, 10 இருக்குது, 11 இருக்குது. அதை வச்சுட்டு ஒர்க்கிங் டே ஓபன் பண்ணா காலி. அடுத்து பராசக்திக்கு நைட் ஓபன் ஆகுது ஃபர்ஸ்ட் டேக்கு. அப்படியே பேப்பர் காலி, ஆனா வேற மாடுலேஷன். அப்படியே மெதுவா புக்கிங் ஆகி ஃபாஸ்ட் ஃபில்லிங் ஆகி ஒரு மாதிரியா, அது ஒரு தியேட்டர்ல மட்டும் ஓபன் பண்ணதுனால நினைச்சு பாருங்க. ஒரே டைம்ல சென்னை ஃபுல்லா ஸ்கேட்டர் ஆயிடுச்சுனா இதுவும் வந்திருக்காது. சென்னை ஃபுல்லா ஓபன் ஆயிருந்தா அதுக்கு வந்து அந்த எல்லோ சிம்பிளே வந்திருக்காது, கிரீன்லயே தான் இருந்திருக்கும். நான் இழிவுபடுத்துறதுக்காக சொல்லல. ஒருத்தரை வந்து நம்ம வந்து காலி பண்ணிட்டு நம்ம அப்படியே அவங்களா நம்ம மாறிட்டோம் இமேஜின் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபேன் பேஸ் என்ன, நம்ம நிஜமான நம்மளுடைய ஹைட் என்னன்றத தன்னை எறிதல் முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து மாயாஜால்ல ஓபன் பண்றாங்க, பாத்துக்கங்க. மாயாஜால் நிறைய ஸ்கிரீன் இருக்கும். இப்போ வரைக்கும் பச்சையா தான் இருக்கு. ஆமா, இது பார்த்தேன். பராசக்தி ஃபர்ஸ்ட் நாளுங்க பச்சையா தான் இருக்குது. 9 மணி ஷோவே பச்சையா தான் இருக்குது. அப்ப மொத்த தியேட்டர் ஓபன் ஆனா, தமிழ்நாடு ஃபுல்லா ஓபன் ஆனா என்ன இருக்கு? ஒருவேளை புறக்கணிக்கிறாங்க. 40 கோடி பேர், சாரி 4 கோடி பேர் உண்மையிலேயே அந்த ட்ரெய்லரை வந்து இந்த 24-48 மணி நேரத்துல பார்த்திருந்தது உண்மையா இருந்தா, இப்படி ஒரு 2-3 தியேட்டர்ல ஓபன் ஆனதுக்கு எப்படி சோல்ட் அவுட் ஆயிருக்கணும்? இல்ல புறக்கணிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா மக்கள் படத்தை? இல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஜெனியூனா முன்ன சொன்ன தேதியிலே உண்மையிலே ட்ரெய்லர் நல்லா தான் இருக்கு. முன்ன சொன்ன தேதியிலே 14ஆம் தேதியே வந்திருந்தா கூட கண்டிப்பா ரெஸ்பெக்ட் இருந்திருக்கும், படம் பார்த்துருப்பாங்க. இப்ப அது சிவா வெர்சஸ் விஜய்லாம் யாருமே அதை கன்சிடரே பண்ணல. சிவா ஓகே, அவருக்கு முன்னாடி அவருக்கு இன்டென்ஷன் இருக்கலாம், டிஎம்கே வெர்சஸ் விஜய் அவ்வளவுதான். அப்படி போயிடுச்சு. அப்படிங்கும் போது அது அடிதான் வாங்குது. சரி, இப்போ ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம பேசணும் முடிவு பண்ணி வச்சிருந்தோம். இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி அதை பத்தி உங்ககிட்ட கேட்டுறேன். ட்ரெய்லர் நீங்களே சொன்னீங்க நல்லா இருக்குன்னு, சரி ஓப்பனாக சொல்லிட்டா நீங்க தவறா இருக்கு. நிறைய பேர் எனக்கு கோச்சு திட்டினாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஒரு கான்டென்ட் வைஸ் ஒரு படம் அதில் வந்துருக்கிற ஒரு ஸ்டஃப்னு பார்த்தா வந்து ஜனநாயகன் விஜய்க்காக நான் பார்ப்பேன். ஆனால் ஜனநாயகனை விட இதில் வந்து நிறைய கான்டென்ட் இருக்குது. அதில் சொல்லியிருக்க எல்லாமே நம்ம ஏற்றுப்பாமா, உண்மை போய் அது இன்னொரு நாள் அலசுவோம். பட் ட்ரெய்லர் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கு. இதை பற்றி உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நான் அதான் சொல்கிறேன், கான்டென்ட் வைஸ் வந்து ட்ரெய்லர் ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது. நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்கு. முக்கியமான கதைக்களம் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த படத்துடைய ரிசல்ட் பராசக்தி ஒருவேளை நல்லா இருக்குதுன்னா கூட அதுவும் திமுக பேக் ஃபயர் தான் ஆகும்னு நான் சொல்கிறேன். ஏன்? எப்படி இருந்த கட்சி, எப்படிலாம் பசங்க, இளைஞர்கள், மாணவர்கள் ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து தமிழுக்காக போராடி அந்த அடையாளத்து மூலமா வந்த கட்சி இன்னைக்கு பாரா எப்படி இருக்குதுன்னு ஒரே குடும்பத்தின் கீழே இருக்கு. அந்த 1964 2026 கம்பேர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்கிரீன்ல உட்காந்து 2.5 மணி நேரம் பார்த்து எமோஷன் ஆயிட்டு எப்பா எப்படி இருந்திருக்காங்க பாடுறான்னு வெளியே வந்து ரியாலிட்டிக்குள்ள வந்து இன்னைக்கு இருக்கிற திமுகவையும் அந்த குடும்ப வாரிசு அரசியலையும் இவங்கெல்லாம் கொடுத்துட்டு போராடினதுனால வந்த கட்சியை இன்னைக்கு 4 தலைமுறையா இவங்க ஆண்டுட்டு இருக்காங்களேன்றத நினைச்சாங்கன்னா அது எப்படி பேக் ஃபயர் ஆகும்? அது அவங்க மறந்துருந்தாலும் இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ப்ரொடியூஸ்டு பை இன்பான் போட்டு காட்டிடுவாங்க ப்ரோ. மூவிஸ் இன்பன் உதயநிதி வழங்கும்னு போடும்போதே ரைட்ரா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அதனால பல ஆங்கிள் நெகட்டிவிட்டியை சுமந்து கொண்டுதான் பராசக்தி. டபுள் எட்ஜ் வேர்டு பராசக்தி. நான் தான் சொல்றேன், படம் எக்ஸ்ட்ரீம்லி பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத் வந்தா தமிழ்நாட்டுல டீசன்ட் கலெக்ஷனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்ட்ரீம்லி பாசிட்டிவான வேர்ட் ஆஃப் மவுத் குட் ஓகே அப்படிங்கிற அளவுக்கு வந்துச்சுன்னா கூட காலி. லாரியோட ரெட்ட சக்கரத்துக்கு நடுவில் சுண்டலி மாட்டின மாதிரி ஆயிடும். சரி, இப்போ தெலுங்கு வாழ்க்கை, மலையாளம் வாழ்க்கை, கன்னட வாழ்க்கை, நீங்க இன்னும் ட்ரெய்லர் வேலை விட்டுருக்கீங்க. இந்த படத்தை என்ன பிரச்சனைனா ஹிந்தியில ரிலீஸ் பண்ண முடியாது. இல்ல ரிலீஸ் பண்ணா என்ன பண்ணுவாங்க? பண்ண மாட்டாங்கல்ல. எப்படி பண்ண முடியும்? இங்கிலீஷ் ஒலிக அப்படின்னு வேணா மாத்தி ஏதாவது பண்ணலாம். பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. அது போக வந்து பாத்தீங்கன்னா இப்போ தெலுங்குல ரிலீஸ் பண்றாங்கன்னா இங்க வந்து தெலுங்கு கேட்டா ஒரு கமெண்ட்ல வந்து ஜஸ்டிஃபை பண்றாங்க. என்னன்னா அங்க கூட இந்திக்கு எதிராக போராடி இருக்கலாம் இல்லையா? யாரா போராடினா? நீ வந்து தமிழ்நாட்டுல அப்ப அண்ணாதுரை கெட்டப்ல அப்ப அங்க யார் இருந்தாங்க? அதே மாதிரி பேசு, அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு அங்க யார் இருந்தாங்க? என்ன லாஜிக் இது? தெலுங்கு வாழ்க்கைன்னு அண்ணாதுரை சொன்னாரா? நிஜத்துல சொன்னாரா? அப்படின் போது இதெல்லாம் இதுல இருக்கிற பிரச்சனை. நல்லா மாட்டிக்கிட்டாங்கல்ல இந்த படத்தை எடுத்து. அவங்க பயங்கரமா மாட்டிருக்காங்க. இதுல பயங்கர எமோஷனலி நல்ல படமா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இது சுமந்து வர ஹேட்ரடு இந்த படத்துக்கான பொட்டன்ஷியலான ரன் எதுவோ அதை ஓட விடாம தடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. சரி, சில போலி தமிழ் தேசியவாதிகள் வந்து இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணலாம், ஹிந்தி பேசுறாங்க அப்படி. அவங்க விஜய் ஹேட்டர்ஸ் தான். அவங்க அப்படியே தட்டி விட்டுருங்க. உண்மையான தமிழ் தேசியவாதிகள் இந்த படத்தை எடுத்து அலசினாங்க, அட்டாப்சி பண்ணாங்கன்னா திமுகவுடைய பொய்கள் எல்லாம் வேற வெளில வரும் இந்த படத்தினால. ஸோ எல்லா வகையிலுமே இந்த படம் அவங்களுக்கு பிரச்சனை தான். அவங்க எக்ஸ்போஸ் தான். நான் எதிர்கட்சிகளுக்கு நல்ல வாய்ப்பு. நம்ம பாருங்க, அப்படி சினிமால இருந்து என்டர்டெயின்மெண்ட்ல இருந்தே போறோம். பிரதர், இந்த 2 படத்தை நம்ம அரசியல்ல இருந்து தள்ளி வச்சு பார்க்கவே முடியாது. ஏன்னா இது ரெண்டுமே அரசியல்ல பேஸ் பண்ணி வருது. ஆனா இன்னொன்னு என்னன்னா, ஜனநாயகன்ல வெறும் கேசரியா இருந்தா ஏன் இவ்வளவு பிரச்சனை வரப்போகுது, அப்ப செகண்ட் ஹாஃப்ல என்னமோ இருக்குடா அப்படிங்கிற இன்னொரு தாட்டையும் உருவாக்கி இருக்கு. ஓவராலா நாளைக்கு ஈவினிங்குள்ள தெரிஞ்சிடும். இவ்வளவு விஷயங்கள் பேசினாலும் கடைசியில நம்ம பிரச்சனைக்கு நம்ம வந்துடலாம். ஆமா, சத்தியமா சொல்ல டிசப்பாயிண்ட் ஆயிடுவேன் நான். பெரிய பிளான் இது. நினைச்சு பாருங்க, எவ்வளவு பேர் புக் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்குலாம் மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணணும், இல்ல வந்து டேட்டா மாத்தணும். ஆஹா ஓஹோ, ஏங்க என்னென்ன ஸ்கெடியூல். பெங்களூர் காரனை பத்தி நம்மளுக்கு கவலை இல்ல, லீவ் சொல்லிருப்பாங்க. நம்ம 2 பேர் இங்க இருந்து ட்ரெயினை பிடிச்சு போறோம், அதை பத்தி தான் எனக்கு கடுப்பா இருக்கு. இல்ல எனக்கு வந்து இப்படியா வந்துடணும்பா. ஐ எம் பிரேயிங். ஏன்னா பிகாஸ் ஐ வாண்ட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். லாஸ்ட் டைம் நீங்க போட்டுருந்தீங்களா, லாஸ்ட் டைம் எனக்கு போயிட்டு ஒரு விஜய் ரசிகனா மாதிரி அந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணணும். அதான் என்னோட ஆசை. பாப்போம் நடக்குமா என்று பார்க்கலாம். நாளைக்கு ஈவினிங் சென்சார் கிடைச்சிருச்சுன்னா பேசுவோம், அதை பத்தி திருப்பி பேசுவோம். சரி, ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட முடிச்சுக்கலாம். நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி.